إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகின்றிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே உட்கார்ந்து அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு நாட்டுப்புறத்து அரபி உள்ளே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்போது உண்டாகும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர் திரும்பவும் கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்குள் நினைத்துக் கொள்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேட்கவில்லையோ என்று நினைக்கிறார்கள். அவர் கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்காமல் விட்டிருக்கும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கேள்வி பிடிக்கவில்லை, அதனால் தான் அவர்கள் பதில் சொல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடித்து விட்டார்கள். முடித்துவிட்டு கேட்டார்கள், இந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். கேட்டதும் அவர் நான் தான் என்று சொல்கிறார். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யஅத்தில் அமானத்து ஃபந்ததிரிஸ் ஸாஅ, அமானிதம் வீணாக்கப்பட்டால் நீ மறுமையை எதிர்பார் என்று சொன்னார். அமானிதம் வீணாக்கப்பட்டால் மறுமையை நீ எதிர்பார் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அமானிதம் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாகும். அமானிதம் என்ற சொல் நாம் தமிழிலும் அமானிதம் என்றே பயன்படுத்தி பழகி இருக்கிறோம். அமானிதம் என்கிற அமானத் என்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான் அமீன் என்கிற சொல். அமீன் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த ரெண்டு சிறப்பு பெயர்கள், ஒன்று அமீன், இன்னும் ஒன்று சாதிக். அமீன் என்றால் அந்த ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்கிற அந்த அர்த்தத்தை தான் அமீன் என்கிற சொல் கொடுக்கும். இப்போ அமானிதம் என்று சொன்னால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடத்தல் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடத்தல் என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயம். பொதுவான விஷயம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லோருமே விரும்புகிற ஒரு அம்சமாக அது காணப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு கடை வைத்து அதிலே ஒருவரை பொறுப்பாக்குகிறோம் என்றால் அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றதை நாம் விரும்புவோம்.
அதே போல நாம் நம்முடைய பிள்ளை ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த விஷயத்தில் அமீனாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பியவர்களை அமீனாக அனுப்புகிறார். சுப்ஹானல்லாஹ். சூரத்து ஷுஆரா என்கிற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து ஓதி பார்த்தால் 5 தடவைகள் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். நபிமார்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நாங்கள் அமீனான ஒரு தூதராக வந்திருக்கிறோம். அமீன் என்றால் அவர்களிடத்தில் மோசடி இருக்காது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக ட்ரஸ்ட்வர்தியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒருவர் இருப்பது என்பது உலகத்தில் எல்லோரும் விரும்புகிற ஒரு பண்பு. இரண்டாவது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால் இருக்கிறவருக்கும் ஒரு மன அமைதி ஏற்படும், அவர்களை நம்புகிறவர்களுக்கும் அவர்கள் மூலம் ஒரு மன அமைதி ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு ஃபிரௌனுக்கு பயத்தில் வெளியே வருகிறார்கள். அப்படி வந்து அவர்கள் ஒரு ஊருக்கு போகிறார்கள். ஊருக்கு போகிற நேரத்தில் ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் காணப்படுகிறது. போய் பார்த்தால் அந்த இடத்தில் தண்ணீர் எடுக்கிறார்கள். 2 பெண்கள் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள், தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி கிரவுட் கலையட்டும் என்று சொல்லி. அவர்கள் வெட்கப்பட்டு நிற்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய் அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். அப்ப தண்ணி எடுத்துட்டு அந்த பெண்கள் வீட்டை போய் இந்த செய்தியை சொன்னதும் அவங்களுடைய தந்தையிடம் ஷுஐபிடம் சொல்கிறார்கள், இப்படி ஒருவர் நடந்து கொண்டார் என்று சொன்ன போது அவரை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு ஏதாவது நம்ம பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்று தந்தை அவரை கூட்டி வருமாறு சொல்கிறார்கள். இப்ப வீட்டை கூட்டிட்டு வந்தால் வீட்டவர் வந்ததுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து ஒரு அன்பளிப்பை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. வீட்டை வந்த பிறகு அந்த பெண்கள் அவருடைய போக்கை பார்த்து விட்டு அவருடைய நடத்தையை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், யா அபதிஸ்தஜிர்ஹு, தந்தையே இவரை நம்முடைய வீட்டில் ஒரு கூலியாளாக நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஒரு பணியாளராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ன ஹைர மனிஸ்தஜர்த அல் கவியுல் அமீன், நீங்கள் இந்த இதுக்கு இவரை பொறுப்பாக்கினால் இவர் கவியாகவும் அமீனாகவும் இருக்கிறார் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அமீன் என்கிற இந்த பெயர், அந்த தன்மையோடு வாழ்வது என்பது உண்மையிலே காலத்தின் தேவையாகும். ஆனால் மறுமை நாள் நெருங்குகிற போது அமானிதம் மோசடி செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அமானித மோசடி என்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க முடியாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய, அதோட வெயிட்டை புரிந்து கொண்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து சரியாக நடக்கிறவனாகத்தான் ஒரு மூமின் இருப்பான். எனவேதான் சூரத்துல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில் கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து அதிலே மூமின்களுடைய பண்புகளை சொல்கிறார். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் என்று ஆரம்பிக்கிறார். வெற்றி பெற்ற மூமின்கள் தங்களுடைய தொழுகையிலே இறையச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து 8வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் அமானிதத்தையும் உடன்படிக்கைகளையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அமானிதம் என்பது ஒரு வெயிட், அது நம்முடைய தோள்களில் அது சுமத்தப்பட்டு விட்டால் அதை பொறுப்புணர்வோடு நம்ம எடுக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அரதுனல் அமானத் அல ஸமாவாதி வல் அர்த், அமானிதத்தை நாம் வானங்களுக்கும் பூமிக்கும் சுமத்தி எடுத்து காட்டிய போது அபைன அன் யஹ்மில்ஹா, அதை சுமப்பதற்கு அவை மறுத்து விட்டன. ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஒரு வெயிட் அது. அமானிதம் என்பது ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம், சாதாரணமானதல்ல. ஆனால் அந்த அமானிதம் நம்மிடத்தில் தரப்படும் போது அதை பேண வேண்டும். பேணுகிறவர் தான் முஃமின். அமானித மோசடி ஒருவரிடத்திலே வருகிறது என்றால் அவர் முனாஃபிக். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்தில் சொல்கிறார்கள் 4 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ என்று, இன்னும் ஒரு ரிவாயத்தில் 3 பண்புகள் என்று சொல்கிறார்கள். அந்த 3 அல்லது 4 பண்புகள் ஒருவரிடம் வந்து விட்டால் அவரிடத்தில் நிஃபாக் வந்து விடுகிறது. அந்த 4இல் 1 வந்தால் நிஃபாக்கில் ஒரு பகுதி அவரிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் 1 வைத துமின ஹான, அமானிதமாக ஒன்று அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு அவர் மோசடி, அது அந்த அமானித மோசடியிலே ஈடுபடுகிறவராக இருப்பார். அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற மாட்டார்.
அமானிதத்தை மூமின்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சூரா அல் மூமினூனிலே சொல்கிறார். அமானிதத்தை மூமின்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். முனாஃபிக்குகள் அமானிதம் பேண மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அமானித மோசடி செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அல்லாஹ்க்கு பிடிக்காது. அமானிதம் என்பது நம் ஒவ்வொருவருடைய தோள்களிலும் வித்தியாசமாக சுமத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு சில நேரங்களில் புரிகிறது, ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பொடுபோக்காக இருக்கிறோம். அமானிதம் என்பதை எல்லோரும், பள்ளிவாசல் ஒரு டீமிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அவர்களை நம்ம சொல்லுவோம், பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது, இவரெல்லாம் போய் எப்படி அல்லாஹ் கிட்ட தப்ப போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஊரே அந்த ட்ரஸ்டிகளை, அவர்களுக்கு பேரே ட்ரஸ்டீஸ். இப்போ பள்ளியில 11 பேரை கலாச்சார திணைக்களம் இலங்கையிலே நியமிக்கும். அந்த 11 பேருக்கும் என்ன பேர்? ட்ரஸ்டி. அப்ப அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர் சபை என்றுதான் நம்ம தமிழ்ல அதை மொழிபெயர்க்கிறோம். இப்ப நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுறோம். நம்பிக்கையாளர் உங்களை நம்பி பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பள்ளிவாசலை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகிறார்களோ அதே போல நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். இது உங்கள் மீது உள்ள பொறுப்பாகும். இதனாலதான் முழு சமுதாயமுமே, முழு மஹல்லாவாசிகளுமே ட்ரஸ்டீஸை எந்த நேரமும் பயங்காட்டுவார்கள். ஹத்தீப்மாரும் பயங்காட்டுவார்கள். என்றால் நீங்கள் அல்லாஹுடைய வீட்டை பராமரிக்கிற பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள். அப்ப இந்த இடத்தில் இந்த பொறுப்பு, இந்த அமானிதம் என்பது உணரப்படுகிறது. உணரப்படுவதனால் எல்லோருமே நம்ம எல்லோரும் அட்வைஸ் பண்ணுகிறோம். நீங்கள் ட்ரஸ்டி, நீங்கள் இதை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள், இதை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் பல இடங்களிலே இந்த அமானிதத்தை பற்றி நம்ம யாருமே கண்டுகொள்வதில்லை. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உடல் இது ஒரு அமானிதம். அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் அமானிதமாக தந்திருக்கிறார். நம்முடைய உயிர் பிரதானமாக ஒரு அமானிதம். இந்த உயிர் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆனில் சொல்லுகிறார். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களிடம் அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சுவர்க்கம் என்கிற விலையை கொடுத்து அல்லாஹ் வாங்கி விட்டார். அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கிற ஒரு அமானிதம் தான் நம்முடைய உயிர். எனவேதான் சூசைட் பண்றது பெரும்பாவம். அல்லாஹ் தந்த உயிரை அல்லாஹ் நினைத்த நேரத்தில் எடுக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம அவசரப்படக்கூடாது. அந்த உயிரை போக்குவதற்கு நம்ம அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் அமானித மோசடி. எனவே தற்கொலை செய்கிறவர், தற்கொலை முயற்சி செய்கிறவர் வந்து பெரும்பாவம் செய்கிறார். ஒருவர் தற்கொலை செய்து அப்படியே அதிலே மௌத்தாகி விட்டாராக இருந்தால் அவர் நரகம் போகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உயிரை பேணி பாதுகாப்பது என்பது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. என்னிடம் இருக்கிற உயிரை நான் பேணி பாதுகாக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரிடமும் அமானிதமாக தரப்பட்டிருக்கிற உங்களுடைய உயிரை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும், தந்தவன் எடுக்கிறவரை. இப்போ ஒரு பொருள் நம்மிடத்தில் தரப்பட்டால் மட்டும்தான் நாம் அமானிதம் என்று நினைக்கிறோம். என்னிடத்தில் ஒருவர் வந்து ஒரு மில்லியன் காசை தாரார், இதை வச்சு கொள்ளுங்க மௌலவி. இப்ப நான் அதை மிக கவனமாக பாதுகாப்பேன். எங்கேயாவது பயணம் போவதாக இருந்தால் ஒரு யாரிடத்திலாவது கொடுத்து விட்டு போவேன். அல்லது எங்கே சேஃபான இடமோ அந்த இடத்தை தேடி அதை வைத்து விட்டு போவேன். என்றால் பொருள் அது. அல்லது ஒருவர் ஒரு மாணிக்க கல்லை ஒருவரிடம் ஒப்படைக்கிறார், அல்லது ஒரு பெண் ஒரு நகையை கொடுத்து விட்டு போகிறார். நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு ஹஜ்ஜி கும்ரா போற நேரம் சிலர் ஃபேமிலிக்குள்ள வந்து சொல்லுவாங்க, இவ்வளவு நகை இருக்கிறது என்றால் அந்த நகையை அமானிதமாக ஒப்படைத்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அதற்காக வேண்டி அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சில நேரம் இவர்கள் பயணமே போக மாட்டார்கள். என்றால் பெரிய அமௌண்டா இருந்துட்டால் எடுக்கவும் மாட்டார்கள். சிலர் இவ்வளவு நாங்கள் வைத்துக் கொள்வதா என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் எடுத்துக்கொண்டால் அந்த பொருளை பேணி பாதுகாப்பதிலே கவனமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தான் தேவை. அதே போல அதைவிட பெருமதியானதுதான் நம்முடைய உயிர். நம்முடைய உயிர் நமக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாரும் இதுல கேர்லெஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய உயிருக்காக ஒருவர் போராடி மௌத்தானால் அவர் ஷஹீத் என்கிறார்கள். என்றால் அல்லாஹ் தந்த அமானிதம்
அவன் எடுக்கும் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இடையில ஒருவன் வந்து அதை எடுக்க முயற்சியும் போது நம்ம போராடி அதை பாதுகாத்தோமாக இருந்தால் நமக்கு சுவர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அப்படி மௌத்தாகி விட்டோம் என்றால் ஷஹீத். அப்ப அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த உயிரை பாதுகாப்பது, இப்ப உடம்பில வரக்கூடிய நோய்கள் உயிரை பாதிக்கும் என்று சொன்னால் உடலில் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு. எப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மாணிக்கக்கல், நாம் வைத்திருக்கக்கூடிய நகை, நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பணம், இவற்றை நம்ம பாதுகாப்பதற்கான அரண்களை உருவாக்குகிறோமோ அதே போலதான் இந்த உயிரை பாதுகாப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உயிரை பாதுகாப்பதாக இருந்தால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உணவு பழக்கம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சுத்தம் சுகாதாரம் பேணப்பட வேண்டும். ஆனா நமக்கு இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. நம்ம மார்க்கத்தை எங்க பார்க்கிறோம் என்றால் வெறுமனே இபாதா மஹ்தா என்ற அந்த ஒரு சர்க்கிளுக்குள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, வெளிப்படையான சில சுன்னாக்களை பின்பற்றுவது என்பதில் தான் நம்ம கவனம் செலுத்துகிறோமே தவிர இது ஒரு பேசிக்கான விஷயம். இதை நாம் கவனத்தில் எடுப்பதில்லை. இன்னும் ஒரு பக்கம் பாருங்கள், இந்த உயிர் நம்மிடத்தில் அமானிதமாக இருப்பது போல இந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு மருத்துவர்களுக்கும் இருக்கிறது. ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி என்பவர் ஒரு மருத்துவரிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறார். உயிர் என்பது அல்லாஹுடையது என்பதனால், அல்லாஹுக்கு சொந்தமானது என்பதனால் அந்த உயிரை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. யாராவது ஒருவர் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்தால் சுவர்க்கம் போக மாட்டார். சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். இப்ப நான் சூசைட் பண்ணினாலும் எனக்கு நரகம், நான் இன்னும் ஒரு உயிரை கொலை செய்தாலும் எனக்கு நரகம். மன் கதல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ. ஒரு உயிரை கொலை செய்தால் முழு சமுதாயத்தையும் முழு மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இந்த உயிரை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த துறையில் சிலருக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மருத்துவர்களாக ஆக்கி அனுப்புகிறான் என்றால் மருத்துவர்கள் உயிரோடு விளையாட முடியாது. அவர்கள் கேர்லெஸ்ஸாக நடந்து கொண்டு அல்லது பொருத்தமில்லாத மருந்துகளை கொடுத்து ஒரு உயிரை கொலை செய்வார்களாக இருந்தால் அல்லது ஒருவர் மௌத்தாகுவதற்கு காரணமாக இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் கொலை செய்வதை போலதான் அது. அப்ப நம்ம முதலில் பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய உயிர் என்கிற அமானிதம். அதே போல நம்முடைய பொருளாதாரம் என்கிற அமானிதம். நம்மகிட்ட பொருளாதாரம் நம்மட இல்லை, நம்ம பிள்ளையா விளங்கி வச்சிருக்கிறோம். என்னுடைய காசு, என்னுடைய பணம். அல்லாஹ் சொல்லக்குள்ள சொல்றான், நாம் உங்களுக்கு தந்ததில் இருந்து. எந்த குர்ஆன் வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க, செலவு செய்யறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது முதலாவது சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே தக்வா உள்ளவர்களுக்கான பண்புகளை சொல்லும் போது வல்லதீனஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து செலவு செய்வார்கள். அப்ப பொருளாதாரத்தை தாரது அல்லாஹ். வேற இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், ஈமான் கொண்டவர்களை உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள். அதனாலதான் இப்ப அமானிதமாக பொருளாதாரம் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிறது என்று ஒருவன் புரிந்து கொண்டால், நல்லா இதை அந்த செய்தியை ரிசீவ் பண்ணுங்க, புரிந்து கொள்வதற்கு முயற்சியுங்கள். இது என்னிடம் இருக்கிற பொருளாதாரம் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எனக்கு ஹலாலா தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அதில் ஒரு விஷயம் சொல்றான் என்னென்றால், நான் தான் உனக்கு பொருளாதாரத்தாரன், எனவே நான் சொல்ற மாதிரி தான் செலவு செய்யும், நான் சொல்லுகிறபடிதான் செலவு செய்ய வேண்டும். இப்ப நம்ம கட்டுப்படுவோம். என்ன அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்றபடிதான் செலவு செய்யும். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இந்த 8 கூட்டத்திற்கு 2.5 கொடுத்துரும். எனக்கு என்ன பிரச்சனை கொடுக்கத்துல? இவர் எனக்கிட்ட வந்து ஒரு 10 மில்லியன் பணம் தாரார், 1 கோடி ரூபாய் பணத்தை தந்து சொல்றார், ஷேக் இந்த பணத்தை இந்த இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அல்லது இங்கே இருக்கக்கூடிய விதவைகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்றார். எனக்கு என்ன சங்கடம் வரும்? அதுல ஒரு சங்கடம் வரப்போறல்ல, அவர் தாரத்தை நான் கொடுக்கிறது எனக்கு ஒன்றும் குறையாது.
அல்லாஹ் தந்ததில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ நல்லா என்ஜாய் பண்ணு. ஆனால் 2.5 2.5 வீதத்தை நீ இந்த 8 கூட்டத்தில் யாருக்காவது கொடுத்து. அப்ப பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தந்தது என்ற இந்த அடிப்படையான கோட்பாட்டை ஒருவன் புரிந்து கொண்டால் பொருளாதாரத்துக்கு அடிமையாக மாட்டான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை அவன் சரியாக பேணி பாதுகாப்பதும் அமானிதம்தான். சரியா பேணி பாதுகாக்க வேண்டும். சும்மா வச்சுட்டு அந்த காசு வளராமல் வைத்துக் கொண்டிருப்பது போல. ஒருவரிடம் பணம் இருக்கிறது என்றால் அதை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை வலியுறுத்துகிறார். அந்த பணத்தை வீண் விரயம் செய்வது போல அமானித மோசடி. அந்த பணத்தை அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவு செய்வது, ஹராமான வழிகளில் செலவு செய்வது அமானித மோசடி. அப்ப பள்ளிவாசல் இருக்கிற ட்ரஸ்டிஸ் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவர்கள். அவங்க மட்டும்தான் பள்ளியை பார்க்கணும். நாங்கெல்லாம் ஓகே, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பாருங்க, நான் ஆரம்பத்தில் உங்களை சொன்னேன், ஒருவர் தான் பெற்று வளர்த்த ஒரு பிள்ளைய 17, 18, 20, 22 வருடங்களாக அவர் வளர்த்தெடுத்திருக்கிறார். இப்ப நீங்களும் பிள்ளை வளர்க்குறீங்க, எல்லோரும் பிள்ளைகள் வளர்க்கிறோம். எவ்வளவு கஷ்டம் ஒரு பிள்ளைய வளர்த்தெடுக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் சுமந்து 10 மாதங்கள் வைத்து, பிறகு பெற்றெடுத்து 2 வருடங்கள் பாலூட்டி, அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய எல்லா விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தி, ஒரு 20 வயதாகும் போது ஒரு பையன் அழைத்து அவனுக்கு மணமகளாக ஹலாலாக அவன் திருமணம் முடித்து கொடுக்கிறான் என்றால் அவனுடைய கையில் இந்த பிள்ளை அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறது. எத்தனை பேர் என்னுடைய மனைவி என்னிடத்தில் தரப்பட்ட அமானிதம் என்ற ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக ரீதியான பார்வையோடு மனைவியை பார்க்கிறார்கள். நான் திரும்பவும் கேட்கிறேன், பள்ளிவாசல் தலைவர் என்னும் நடந்துட்டா துள்ளி குதிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அவர் நடந்தா குதிக்கத்தான் வேணும், ஏன்னா அவர் ட்ரஸ்டி. அதே போலதான் என்னுடைய மனைவி என்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர். அவளுக்குரிய ஹக்குகள் அனைத்தையும் நான் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அமானித மோசடி நான் செய்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த விஷயத்தில் செய்யும். பெரும்பாலான வீடுகளில் மனைவிமாருக்குரிய உரிமைகள் வழங்கப்படுவதில்லை. அடித்து சொல்லலாம். நம்ம பேசும்போது என்ன சொல்றோம் என்றால், இந்த உலகம் பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெண்களுக்கான எல்லா சுதந்திரங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். பொருளாதாரத்தில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள், கருத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள், அவளுக்கு நிர்வாகம் செய்கிற சுதந்திரத்தை பெற்று என்றெல்லாம் பேசி இஸ்லாத்தின் பெருமை சொல்கிறோம். நம்முடைய வீட்டை நம்முடைய மனைவியுடைய ஆலோசனைக்கு இடமில்லை. நிறைய இடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஸ்மார்ட்டான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். எல்லா வகையிலும் ஸ்மார்ட், அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிமாருக்குரிய ஹக்குகளை சரியாக கொடுத்தார்கள். நீங்க பார்க்கலாம், ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு அழகான எக்ஸாம்பிள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் உள்ள அம்சங்களை பார்த்தால் வெளிப்படையில் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிறது எல்லாமே. முதலாவது, இந்த உடன்படிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் என்று வருவதை அழிக்க சொன்னார். ரசூலுல்லாஹ் வரக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்கள். ரசூலுல்லாஹ் அழிக்கிறாங்க. சஹாபாக்கள் ஏலான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்பதை அழிப்பதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை கேட்டு தன்னுடைய கையால் அதை அழிக்கிறார்கள். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஷரத்துகளை பார்க்கும் போது முஸ்லிம்களுக்கு பாதகம் போல தெரிகிறது. வெளிப்படையில் முஸ்லிம்கள் திருப்தி இல்லை, அந்த எக்ரிமெண்ட்ல அவர்கள் திருப்தி அடையவில்லை. இப்போ ஹுதைபியாவில் வைத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒப்பந்தம் கைச்சாத்திட்டாச்சு, நம்ம மக்காவுக்கு இப்போ போக முடியாது. எனவே எல்லோரும் உங்களுடைய தலைமுடிகளை வழித்து விட்டு கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்கள் ஆடுகளை அருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுக்குள்ள சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு உட்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு 1400 1500 பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு மத்தியில் இப்படி அல்லாஹுடைய தூதர் எழும்பி சொல்றாங்க, சும்மா இருக்கிறாங்க கல்லு மாதிரி எல்லாரும்.
ஒரு ரியாக்ஷன் இல்லை. எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு? ஒரு கனத்த மனதோடு தன்னுடைய கூடாரத்திற்குள் செல்லுகிறார்கள். உள்ளே சென்றால் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடந்ததை சொன்னார். உம்மு சலமா சொன்னார்கள், உட்காராதீங்க, இது இருக்க வேணாம், நீங்க வெளியே போங்க, போய் உங்களுடைய தலையை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது நீங்கள் மலியுங்கள், சேவ் பண்ணுங்க, உங்களுடைய ஒட்டகத்தை உங்களுடைய கையால் நீங்கள் அறங்கள் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? உனக்கு என்ன தெரியும், சும்மா அப்படி என்ன திரும்ப அவமானப்படுத்துறதுக்கு அனுப்ப பார்க்கையா, அப்படித்தான் நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய அந்த மஷூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியே வந்தார்கள், தலைமுடியை மலித்தார்கள், ஒட்டகத்தை அறுத்தார்கள். அவ்வளவு சஹாபாக்களும் அதை பார்த்து அப்படியே செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன பார்க்கிறோம் என்றால் மனைவிக்குரிய ஹக்கை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அது அமானிதம். நம்மளால முடியதில்லை, ஈகோ, சூப்பர் ஈகோ. நம்ம செலவு செய்யறது நம்முடைய கடமை சகோதரர்களே. அவளுக்கு போடுற பிச்சை இல்லது, அவள் தங்குவதற்கு வீடு கொடுப்பது, அதே போல அவளுக்கு தேவையான உணவை கொடுப்பது, அவளுக்குரிய உடுப்புடவைகள் கொடுப்பது, மருத்துவ செலவுகள் செய்வதெல்லாம் நமக்கு வாஜிப், நம் மீது உள்ள ஃபர்து. அது இதெல்லாம் செய்யறோம் என்பதற்காக வேண்டி மனைவி நம்முடைய அடிமை என்கிற மனநிலையிலிருந்து நம்முடைய சமூகம், மக்கள் எல்லோரும் விடுபட வேண்டும். அப்ப மனைவி நம்மிடத்தில் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறாள், அந்த அமானிதத்தை பேண வேண்டும். அதுபோலதான் பொறுப்புகள். பள்ளிவாசல் ட்ரஸ்டீஸ் பொறுப்பு மட்டும் அல்ல அமானிதம். ஒரு ஆளுகிட்ட கடை ஒன்றை ஒருவர் வைத்து தருகிறார், அமானிதம். பள்ளிவாசலுக்கு ஒருவரை வாட்சராக நியமிக்கிறார்கள் என்றால் அமானிதம். செக்யூரிட்டியாக ஒருவரை பள்ளிவாசலுக்கு நியமித்திருக்கிறார்கள், அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க, வேற விஷயம், அது அவருக்குரிய கூலி. ஆனால் மஸ்ஜிதில் உள்ள அனைத்தையும் பாதுகாப்பது என்பது அவருடைய தோள் மீது சுமத்தப்பட்ட அமானிதம். கண்ணும் கருத்துமாக இருந்து அவர் அதை பராமரிக்க வேண்டும். அதே போலதான் பதவிகள் சகோதரர்களே, பொறுப்புகள். இன்றைக்கு பிரின்சிபல் எக்ஸாம் நடக்குதுன்னா பெரிய போட்டி நடக்குது, மாஷா அல்லாஹ். ஆயிரக்கணக்கானவர்கள் எக்ஸாம் எழுத போறாங்க. போய் எக்ஸாமில் குறிப்பிட்ட சிலர் பாஸ் ஆகிறார்கள். அவர்களிடத்தில் ஸ்கூல் ஒப்படைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்கூலுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப மாணவர்கள் இருப்பார்கள். 1000 மாணவர்கள், 2000 மாணவர்கள், 3000 மாணவர்கள், 500 மாணவர்கள் என்று மாணவர்கள் இந்த பிரின்சிபலிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு எத்தனை பிரின்சிபல், நான் முஸ்லிம் பிரின்சிபல்களை கேட்கிறேன், எத்தனை பிரின்சிபல்மார் தூக்கத்தை இழந்திருப்பார்கள்? தன்னிடத்தில் அதிபர் என்கிற பிரின்சிபல் என்கிற அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு இஸ்திகாரா தொழுதிருப்பார்கள் எத்தனை பேர்? 1-2 பிள்ளைகள், சில ஸ்கூல்ல 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3000 பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட போது அவர்கள் பெரிய ஒரு சுமையோடு இருந்தார்கள். அதான் அல்லாஹ் சொன்னான், இன்ன அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த், அமானிதத்தை வானங்களின் மீதும் பூமியின் மீது நாம் சுமத்திய போது ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அதை சுமக்க அவை மறுத்து விட்டன. அவ்வளவு வெயிட் அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், பக்தாதிலே வைத்து ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு சொல்லணும். அவர் இருக்கிறார் மதீனாவில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அழுகிறார்கள். அவர்களுடைய ஹுத்பா, அந்த சபையில் வைத்து அவர்கள் பேசிய பேச்சு,
அவர்களுக்கு கலீஃபா பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் பேசிய பேச்சு இன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னி கது உல்லிது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், உங்களுக்கு நான் பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன், நான் உங்களில் நான் சிறந்தவன் அல்ல, இருந்தாலும் பொறுப்பு தரப்பட்டுள்ளது என்று தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று மக்களிடத்திலே மன்றாடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிசாலத் கொடுக்கப்படுகிறது. அது பெரிய ஒரு அமானிதம், உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அமானிதம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லுவார்கள், ஹதீஜாவே தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி, என்னுடைய கண்கள் தான் தூங்குகின்றன, என்னுடைய உள்ளம் தூங்குவதில்லை என்று சொல்வார்கள். அமானிதம் வந்தால் அந்த அமானிதத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப பொறுப்புணர்வு கூட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், மூமின்களே அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். வெற்றி பெற்ற மூமின்கள் அமானிதத்தை பேணி நிறைவேற்றுவார்கள். உன்னிடத்தில் சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், உன்னிடத்தில் இந்த பண்புகள் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். அதுல ஒன்று ஹிஃபுதுல் அமானா, அமானிதத்தை பேணி நடப்பது. அமானித மோசடி செய்கிறவர்களை அல்லாஹுக்கு பிடிக்காது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அமானித மோசடி செய்வது என்பது முனாஃபிக்குகளுடைய தன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இன்றைக்கு பொறுப்புகள், அது பிரின்சிபல் என்பதை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல காரணம் என்னென்றால், மாணவர்களை உருவாக்குகிற, நாட்டில் உள்ள பிரஜைகளை உருவாக்குகிற மிக முக்கியமான சென்டர் ஸ்கூல். எல்லாருக்கும் தொழில் மாதிரி போய்த்து என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. அதுபோலதான் ஒரு டிஎஸ் ஆக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பாக வரக்கூடிய ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கலாம், அல்லது RDHSக்கு பொறுப்பானவராக இருக்கலாம், MOHக்கு பொறுப்பானவராக இருக்கலாம், அல்லது RDAக்கு பொறுப்பானவராக இருக்கலாம் என்று என்ன பொறுப்புகள் வந்தாலும் அந்த பொறுப்புகள் எல்லாம் அமானிதங்கள். நமக்கு ஜோக்கா இருக்கலாம், காசு வந்த ஒன்றும் விளங்காம போகலாம், ஆனால் மௌத்தாகிற நேரம் விளங்கும், கபருக்குள்ள விளங்கும், மஹ்ஷர்ல விளங்கும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமானிதம் என்பது பெரிய ஒரு பொறுப்பாகும். நம்பிக்கை, எந்த ஒன்றும் நம்பிக்கை, இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது. அதுக்குள்ள மோசடி செஞ்ச எப்படி? பேங்க்ல கொண்டு காசை போடுற நம்பிக்கையில், ஒரு கடிதத்தை அனுப்புறோம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் நம்பிக்கையில், ஒரு டாக்டர்கிட்ட மனைவி அனுப்புறோம், பிள்ளைகள் அனுப்புறோம் நம்பிக்கையில், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம் நம்பிக்கையில், அவன் தார பிளட் ரிப்போர்ட்ட எடுத்து நம்பி அதன் அடிப்படையில் சர்ஜரி. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது. அப்படி இருக்கும் போது நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக லைஃபிலும் உருப்பட மாட்டார்கள், மறுமையிலும் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்பிக்கைக்குரியவர்கள், அமானிதத்திற்குரியவர்கள் வெறும் பள்ளிவாசல் ட்ரஸ்டீஸ் மட்டும்தான் என்று யாராவது நினைத்தால் அது தப்பாகும். நான் என்னுடைய உயிருக்கு, என்னிடத்தில் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிற உயிருக்கு நான் பொறுப்பு. என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற, ஹலாலான முறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மனைவிக்கு நான் பொறுப்பு. எனக்கு அல்லாஹ் தந்த பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு. என்னிடத்தில் தரப்பட்டிருக்கிற என்னுடைய பதவிக்கு நான் பொறுப்பு. எனவே ஒவ்வொருவரும் இந்த கோணத்தில் அவர்களிடம் தரப்பட்ட அமானிதத்தை பற்றி பொறுப்புணர்வோடு சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை தர வேண்டும். நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய, நான் தொடர்ந்து ஒவ்வொரு பயான்களிலும் ஒவ்வொரு ஹுத்துபாவிலும் வலியுறுத்திட்டு வர விஷயம் என்னென்றால், இப்போ பிரின்சிபலை சொன்னா பிரின்சிபலை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய வீடு என்கிற அமானிதத்தில் நம்ம 100% ஓட்ட, அதை யோசிக்கிறல்ல. எனவே எப்போது நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் சஹாபாக்களை போல நாம் இருக்கணும். எனக்கு எந்த வகையில் இது பொருந்தும்? சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும்
எனக்கு எந்த வகையில் பொருந்தும் என்பதை நாம் பார்த்தோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அமானிதம் என்கிற இந்த தலைப்பை குர்ஆனும் சுன்னாவும் மிக விரிவாக பேசுவதென பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் என்னிடத்தில் ஒரு மஷூரா கேட்டு வந்தால் நான் அதை ஒரு அமானிதமாக நினைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அது நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வட்டத்திலேயோ ஏதோ ஒரு முறையில் வரலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்தஷாரு முக்தமனு, அல் முஸ்தஷாரு முக்தமனு, அதாவது ஆலோசனை கேட்கப்படுகிறவர் அமானிதத்தை சுமந்து விட்டார். அதே போல சொல்கிறார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, ஒரு சபை என்பது அமானிதமாகும் என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன மீனிங்? இப்போ பள்ளிவாசல் கூட்டம் நடக்குது என்றால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற அவ்வளவு பேரும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அமானிதமாக பேண வேண்டும். இப்ப அதெல்லாம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபன்ததிரி ஸா, அமானிதம் வேஸ்டாக்கப்பட்டால் மறுமை எதிர்பார்ந்து அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் உன்னிடம் ஒரு செய்தியை சொல்லுகிறார். நல்லா கவனிங்க இந்த ஹதீஸ் எல்லாம். உன்னிடம் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், அவரை பற்றி, அவரை குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு செய்தி உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதோ அவர் திரும்பி பார்க்கிறார். பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்களான்னு பார்க்கிறார். அப்படி பார்த்தால் அந்த செய்தி அமானிதமாகும். சுப்ஹானல்லாஹ். சொல்ல தேவையில்லை. நீங்க இந்த செய்தி யாருக்கும் சொல்லிடாதீங்க, இது அமானிதம் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. இவரும் நானும் பேசிக்கொண்டிருக்கிறோம், அவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் போது பக்கத்தில் யாராவது கேட்டுட்டு இருக்கிறாங்களான்னு திரும்பி பார்த்தால் நான் புரிய வேண்டும் இது அமானிதம் என்பதை. இப்படி அமானிதத்தின் அந்த வாசல் விசாலமானதாகும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் அமானத லஹு. சுப்ஹானல்லாஹ். அமானிதம் இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னார். அதாவது அமானிதத்தை பேணாதவன் ஒரு பூரணமான மூமினாக இருக்கவே முடியாது. அமானிதம் பேண வேண்டும். சாட்சி சொல்றது ஒரு அமானிதம். சாட்சி சொல்றது ஒரு அமானிதம். ஓட் போடுவது என்பதும் ஒரு சாட்சி சொல்வதுதான். எலெக்ஷன்ல அது உள்ளூர் ஆட்சியிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும், அல்லது சில பள்ளிவாசல்களின் நிர்வாக தெரிவுக்கு கூட ஓட் சிஸ்டம் இருக்கும். அப்படி ஓட் போடுவது என்பது சாட்சி சொல்வதாகும். எனவே அந்த ஓட்டு உரிமை என்பது ஒரு அமானிதம். அதென்ற விருப்பத்திற்காக வேண்டி நான் தகுதி இல்லாதவருக்கு கொடுத்தால் அமானிதம் மோசடி நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுப்புறத்து அரபி வந்து கேட்கிறார், மறுமை எப்போது உண்டாகும் என்று. ரசூலுல்லாஹ் அவரை இக்னோர் பண்ணிட்டு பிறகு அவங்களுடைய பேச்சு முடிந்த பிறகு சொல்கிறார்கள், கேள்வி கேட்டவர் யார் என்று. இப்ப கேள்வி கேட்டவர் நான் தான் என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபன்ததிரி ஸா, அமானிதம் வீணாக்கப்படுமாக இருந்தால் மறுமையை எதிர்பார் என்று சொன்னார்கள். அந்த திரும்ப கேட்கிறார், அது எப்படி அமானிதம் வீணாக்கப்படும்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரி ஸா. அல்லாஹ் அக்பர். தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகளும் அதிகாரங்களும் ஒப்படைக்கப்பட்டால் அதுதான் அமானித மோசடி என்றார்கள். அப்ப இதில் இந்த எலெக்ஷன்கள் வரும்போது கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு பிடித்தவர், எனக்கு உதவி செய்தவர் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது. இருப்பவர்களில் யார் இந்த நாட்டை
ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர், இந்த நாட்டை கட்டி எழுப்ப தகுதியானவர் என்பது நம்முடைய சக்திக்குட்பட்டவர் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம காசு கிடைச்சிச்சு, அல்லது நமக்கு ஜாப் கிடைச்சிச்சு, நமக்கு டிரான்ஸ்பருக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சு, அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஹெல்ப் கிடைச்சிச்சு, அல்லது நம்முடைய சொந்தக்காரன் சொல்றார் என்று முடிவெடுக்க கூடாது. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். நம்ம அல்லாஹ் என்ன சொல்றானா, வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களோட சக்திக்குட்பட்டவரை நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. அப்ப நமக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்குட்பட்ட நிலையில் நாம் இந்த பொறுப்பை எடுப்பதற்கு இவர் தகுதியா? அத ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது எம்பியாக இருக்கலாம், அல்லது மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம், அல்லது அதைவிட குறைந்த மாநகர சபை பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன கிளப்புகள் சங்கங்களுடைய தெரிவாக இருக்கலாம். இங்க நம்ம என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டு பொருத்தமில்லாதவர்கள் இன்று பதவிகளுக்கு கொண்டு வரப்பட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்முடைய சில பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டிய, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய வேண்டிய பள்ளி வாசல்களுக்கு அறவே தகுதி இல்லாத, அவருக்கு தெரியும் மனச்சாட்சிப்படி நான் கடுகளவும் இந்த பள்ளிக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லைன்னு, ஆனால் அப்படியானவர்களை எல்லாம் இன்று சமூகம் சேர்ந்து கொண்டு போய் வைத்திருக்கிறது என்றால் மறுமை நெருங்குகிறது என்பதுதான் அர்த்தமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பாவத்தோடு நம்ம மறுமையில் போய் நின்றுவிடக் கூடாது. எனவே எல்லா கோணங்களிலும் இந்த அமானிதத்தை சரியாக பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.